இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க காத்திருப்புதலுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கத்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய காத்திருப்பின் நாட்கள் உங்களுக்கு வேதனையை கொடுக்கலாம், துயரத்தை கொடுக்கலாம், துன்பத்தை கொடுக்கலாம், உங்களை அழ வைத்து கொண்டிருக்கலாம். ஏன் ஏன் என்ற கேள்விகள் உங்க வாழ்க்கையில எழும்பிக் கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய காத்திருப்பின் நாட்களை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போகிறார். ரொம்ப நாள் நீங்கள் காத்திருக்கலாம், பல வருடங்கள் காத்திருக்கலாம், பல மாதங்கள் காத்திருக்கலாம். இந்த காத்திருப்பெல்லாம் இன்றோடு முடிய போகிறது. நாளை உங்க வாழ்க்கையின் நிலைமையை கத்தர் மாற்ற போகிறார். ஆண்டவர் ஒருவரே நிலைமையை மாற்றுகிறவர். ஆண்டவர் ஒருவரே உங்களை சந்தோஷமாய் வாழ வைக்கிறவர். ஆண்டவர் ஒருவரே தடைகளை உடைக்கிறவர். ஆண்டவர் ஒருவரே உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கட்டளையிடுகிறவர். எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை கத்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். உங்க நிலைமையை மாற்றுகிற தெய்வம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விரும்பியதை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் நம்பியதை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்ததை கத்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். பாஸ்போர்ட்டுக்காக காத்திருக்கிறீங்களா? வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? அல்லது ஏதாவது ஒரு உயர்வுக்காக, என்னென்ன காரியத்திற்காக, திருமணத்திற்காக காத்திருக்கலாம், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கலாம், எது நடக்க வேண்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக காத்திருக்கலாம். ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்க போகிறார். ஆண்டவரை நம்பினவர் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆண்டவரை நம்பின உங்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உங்கள் நிலைமையை கத்தர் மாற்றப் போகிறார். இன்றைக்கு வேதனையோடு இருக்கலாம், துன்பத்தோடு இருக்கலாம், நாளை உங்கள் நிலைமை மாறும். நாளை உங்க வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். நாளை உங்க வாழ்க்கையிலே எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கத்தர் தருவார். ஆண்டவரை நம்புங்க. இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கத்தர் நீங்கள் விரும்பியதை கத்தர் தருவார். உங்க காத்திருப்பு நிறைவேறும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை காத்திருந்த நாட்களுக்கு பதிலை கொடுத்து அற்புதத்தை கத்தர் செய்யும். ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், எதிர்காலத்தை கட்டளையிடும், நிலைமையை மாற்றும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.